सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। श्रुति सूक्तिमाला 24வது श्लोकम्। अग्न्यादिभिस्तव महेश्वर हूतिशङ्का माभूदिति प्रकृतमप्यनुषङ्गयोग्यम् मन्त्रः क्रियापदमपास्य पदान्तरेण त्वामाह्वयन् उतपदेन भिनत्ति रीतिम्। 23வது ஸ்லோகத்திலே அந்த பிராதரக்னிங்கிற அனுவாக்கத்துல அந்த மந்திரத்திலே சூக்த வித்துகள்லாம் மற்ற தேவதைகளோடு சேர்த்து இந்த ருத்ரனை ஆஹ்வானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொன்னார். ஆஹ்வானம் பண்ணல, அதாவது இது தெரியலையே, அங்க எல்லாத்தையும் சேர்த்துதானே படிச்ச மாதிரி இருக்குன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அதுக்கு இவர் என்ன சொல்றார், அப்படி இல்லை, அதை விவரணம் பண்றதுக்காக தான் இந்த ஸ்லோகம். அந்த இடத்துல எல்லா தேவதைகளுக்கும் சேர்த்து ஒரு கிரியாபதமும் ருத்ரனுக்கு மாத்திரம் தனி கிரியாபதமும் போட்டிருக்கு. அப்ப அதுல இருந்து என்ன தெரிகிறது, மற்ற தேவதைகளை சேர்த்து ஆஹ்வானம் பண்றது ஸ்ருதிக்கு இஷ்டம் இல்லை. அதுக்காகவே ஒரு உதான ஒரு சப்தத்தையும் போட்டு மேல் கொண்டு ஹுவேமா அப்படின்னு ஒரு தனி கிரியாபதமும் போட்டிருக்கு. அக்னியாதிபிஸ்தவ மகேஸ்வர ஹூதிசங்கா மாபூத் இதி. அந்த வாக்கியத்துல எப்படி இருக்குன்னா, பிராதர் அக்னிம் பிராதர் இந்திரம் ஹவாமஹே பிராதர் மித்ராவருணா பிராதர் அஸ்வினா பிராதர் பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத சோமம் பரியந்தம். இது எல்லாத்திலையும் ஹவாமஹேங்கிறது அனுவர்த்தியா இருக்கு. எப்படின்னா, பிராத்தா அக்னிம் ஹவாமஹே, ஹவாமஹேன்னா அவளை ஆசிரியிக்கிறோம், அவளை ஆஹ்வானம் பண்றோம் அப்படின்னு கூப்பிடுறோம். அதே மாதிரி இந்திரம் ஹவாமஹே, மித்ராவருணா ஹவாமஹே, அஸ்வினோ ஹவாமஹே, அஸ்வினா ஹவாமஹே, பகம் ஹவாமஹே, பூஷணம் ஹவாமஹே, பிரம்மணஸ்பதிம் ஹவாமஹே, சோமம் ஹவாமஹே. இது எல்லாத்திலையும் ஹவாமஹே ஹவாமஹேன்னு ஒரே கிரியாபதம் தானே சேர்ந்துருக்கு. ஆனா உத ருத்ரம் ஹுவேமான அதுக்கு தனியா இன்னொரு கிரியாபதம் போட்டிருக்கு. அது ஏன் அப்படி கிரியாபதத்தை தனியா போட்டிருக்கு, இந்த ஹவாமஹேங்கிறதே அதுல சேர்க்கலாமே அப்படின்னு கேட்டா, ருத்ரனுக்கு தனியாக ஆஹ்வானம் செய்யணும் அப்படின்னு மந்திரத்துக்கு அபிப்பிராயம். அதனால இவாளோட சேர்த்து கூட்டத்தோட கூட்டமா அவரை ஆஹ்வானம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதான். அதான் சொல்ற, அக்னியாதிபிஸ்தவ மகேஸ்வர ஹூதிசங்கா மாபூத். அந்த அக்னியாதி தேவதைகளோடு சேர்த்து ஒன்னையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கு அப்படின்னு நினைச்சு விடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பிரகிருத்தமபி அனுஷங்க யோக்கியமபி அந்த ஹவாமஹேங்கிற பதம் முன்னாடி ஒரு இடத்துல படிச்சிருக்கு, அதுதான் எல்லாத்துலயும் சேர்ந்துட்டு இருக்கு, அனுஷங்கம் பண்றதுக்கு யோக்கியமாவும் இருக்கு. இருந்தாலும் அந்த மந்திரம் என்ன பண்றது, மந்திரஹா கிரியாபதம் அபாஸ்ய. அந்த ஹவாமஹே இதுல சேர்க்க வேண்டாம், ருத்ரனுக்கு சேர்க்க வேண்டாம், ருத்ரனுக்கு தனியா ஒரு பதம் போடுவோம். பதாந்தரேண துவாமாஹ்வயன் உதபதேன தினத்தி ரீதி. ஆக மற்ற தேவதைகளை ஆஹ்வானம் பண்றதும் ருத்ரனை ஆஹ்வானம் பண்றதும் தனித்தனியாக வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி நினைக்கிறது. இதுல இருந்து என்ன தெரிவிக்கிறாருன்னா, ருத்ரனுடைய ஆஹ்வானங்கிறது மற்ற தேவதைகளை போல இல்லை, இவர் சிரேஷ்டரானதுனால, ரொம்ப உத்தமமானதுனால இவரை தனியாக ஸ்ருதி அழைக்கிறது. பிராதரக்னிம் பிராதர் இந்திரம் ஹவாமஹே பிராதர் மித்ராவருணா பிராதர் அஸ்வினா பிராதர் பகம் பூஷணம் பிரம்மணஸ்பதிம் பிராத சோம முத ருத்ரம் ஹுவேமா இதி மந்திரஹ தவ அக்னியாதிபிர் தேவை சஹ ஹூதிசங்கா. ஹூதிசங்கான ஆஹ்வான சங்கா மாபூதிதி மத்வா பிரகிருதம் பிரஸ்துதம்
अनुषङ्गयोग्यम् अनुवृत्तियोग्यमपि हवामहे इति क्रियापदम् अपास्य परित्यज्य पदान्तरेण क्रियापदान्तरेण त्वाम् आह्वयन् அப்படின்னு இருக்கணும். त्वाम् आह्वयन् उत शब्देन अप्यर्थेन रीतिं त्वदाह्वानस्य देवतान्तराह्वानसादृश्यं भिनत्ति निराचष्टे रुद्रम् उत रुद्रमपि आह्वातुं लभेमहि इत्यर्थः. அதான் ஒன்றும் வேற புதுசா ஒன்றும் சொல்ல, பதபதார்த்தங்கள் தான் இதுல சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அந்த அக்னி, இந்திரன், இத்ராவரணு, அஸ்வினு, பகஹா, பூஷா, பிரம்மணஸ்பதி, சோமன் இத்தனை தேவதைகளோடு சேர்த்து ஒன்னு ஆஹ்வானம் பண்றதுக்கு ஸ்ருதி இஷ்டப்படல. அதனால அந்த ஹவாமஹே அப்படிங்கிற ஒரு பதம் இருக்கே, அது பிராதரக்னம் பிராதரிந்திரம் ஹவாமஹேங்கிற இடத்துல பிராத்தஹா இந்திரம் ஹவாமஹே அக்னிம் ஹவாமஹே எல்லாத்துலயும் இந்த ஹவாமஹே சேர்க்கலாம். ருத்ரமுல மாத்திரம் சேர்க்க முடியாதா என்ன? தாராளமா சேர்க்கலாம். அது சேர்க்கறதுக்கு யோக்கியமாக இருந்தாலும் தனியாக பிரிச்சு உதருத்ரமும் ஹுவேமா உதருத்ரமும் ஹுவேமான்னு சொல்லி தனி கிரியாபதம் போட்டு உன்னுடைய சிறப்பை காமிச்சிருக்கு. அது எதுக்காகனா தேவதாந்தர ஆஹ்வான சாதிருஷ்யம், மற்ற தேவதைகளோடு சேர்த்து அதை போல ஒன்னு அழைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லி ருத்ரம் உத ருத்ரமபி ஆஹ்வாதம் லபேமஹி இत्यर्थः. ருத்ரனையும் நாங்கள் ஆஹ்வானம் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ கேட்டா நனு கதம் அக்னௌ ருத்ரசப்த பிரவೃತ್ತಿ இத்தியாசங்க்ய அக்னௌ ருத்ரசப்த பிரவೃತ್ತಿ நிமித்தம் வதன் தத் பிரசங்காத் அந்யானபி ருத்ரசப்தவாச்சியார்த்தான் பிரவೃತ್ತಿ நிமித்தைः சஹ ஸ்லோகத்ரயேண பிரதிபாதயதி. இந்த ருத்ரசப்தம் இருக்கே சில இடத்துல அக்னியை சொல்லக்கூடியதாகவும் இருக்கு. அக்னௌ ருத்ரசப்த பிரவೃತ್ತಿ, அக்னிய ருத்ரங்கிற சப்தம் ஒரு இடத்துல சொல்றோம். இதே மாதிரி மற்ற தேவதைகள் விஷயத்திலையும் ருத்ர சப்தத்தை பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படிங்கிறத ஒரு 3 ஸ்லோகங்கள், இப்ப அக்னிக்கு முதல் ஸ்லோகம், இதே மாதிரி அதுக்கு மேல் கொண்டு இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள்ல வெவ்வேறு அர்த்தத்துல அந்த ருத்ர சப்தம் பிரயோகம் வந்திருக்குங்கிறத காண்பிக்கிறார். ஞாசீகிருதம் வசு பலாத் அமரைரவாப்தும் அன்வாகதோ ருதிதவான், ருதிதவான்னு இருக்கனா ருதிதவான் இது ருத்ரம் அக்னி ருத்ராம் ஸ்வதுத்பவதயா மருதோகணான்வா ருத்ராவணேன ச பவந்தம் அவைவி ருத்ரம் ஞாசீகிருதம் வசு. அதாவது அடமானம் வச்சதுன்னு சொல்லலாம். அடமானம் வச்சதுங்கிறது இல்லை, அடமானம் வச்சுன்னா அதை வச்சுட்டு நம்ம பணத்தை வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இல்லை, இதை பாதுகாத்து வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த தனத்தை தேவதைகள் அக்னி இடத்திலிருந்து திரும்பி வாங்கும் போது அந்த அக்னியானவர் அந்த தனத்தை கொடுக்க முடியாமல் போய் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்காக சண்டை நடந்து அடி வாங்கி அழுதுருக்கார். அதனாலே ருதிதவானிதி ருத்ரஹா, ருத்ரம் அக்னி, அந்த இடத்துல அக்னிக்கு ருத்ர சப்த பிரயோகம் பண்ணப்படும் வேதத்துல. அது ஏன் அந்த ருத்ரஹானி பேரு அப்படின்னு கேட்டா இந்த ருத்ரனோட சம்பந்தம் கிடையாது, அங்க ரோதனம் பண்ணினார் அதனால ருத்ரம், அழுதத்தினால ருத்ரஹான்னு சொல்லி. அப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தா ருத்ராம் ஸ்வதுத்பவதயா மருதோ கணான்வா, மருத்கணம்னு சில தேவதைகள்லாம் கூட்டம் கூட்டமா இருப்பாங்க. அந்த கூட்டத்துல மருத்கணம் அதாவது மருத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ கணங்களையும் ருத்ரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மந்திரத்துல வருது. அப்ப அது எப்படி வருது, அங்க எப்படி வந்ததுன்னா உன்கிட்டேந்து பிறந்ததுக்காக அவளுக்கும் ருத்ரனிடத்திலேருந்து பிறந்த உற்பத்தியாகி சிருஷ்டியானதுனால அவளுக்கு இந்த ருத்ர சப்தம் வந்திருக்குன்னு வச்சுக்கணுமா. அதுக்கப்புறம் ருத்ராவணேனச்ச அவந்தம் அவைவி ருத்ரம், ஒரு ருத்ராவணம் ருத்ராவணம் அப்படின்னு சொல்லலாம். ஆக பலவிதமாக இந்த ருத்ர சப்தத்துக்கு அர்த்தம் வச்சுட்டு வெவ்வேறு அர்த்தத்துல இந்த ருத்ர சப்த பிரயோகம் இருக்கு அப்படிங்கிறத
இந்த ஸ்லோகத்துல சொல்றார். நாம வரிசையா பார்ப்போம். அமரைஹி ஞாசீகிருதம் நிக்ஷிப்தம் வசு தைஹி பலாத் அவாப்தும் அன்வாகதः ருதிதவான் ருதிரத்ர அந்தர்பாவித நிச்கः ரோதிதவான் இத்யர்த்தः இதி ஹேதோः அக்னிம் ருத்ர சப்தவாக்கியம் அவைமி. கொஞ்சம் மாத்திராரோ. அமரைர் ஞாசீகிருதம் நிக்ஷிப்தம் வசு. அமரர்கள் தேவர்கள் அவர்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி வைக்கப்பட்ட அந்த தனத்தை தைஹி பலாத் அவாப்பும் அன்வாகதः அனு ஆகதः தைஹி ரோதித்தவான்னு ஏன் போட்டிருக்காரு? ருதித்தவான்னு போடலையே. இங்க எப்படி இதுவரையில் அந்த இதுல என்ன தெரிகிறதுனா, ருதித்தவான் அப்படிங்கிறத பார்த்தா அவ பலபூர்வகமாக அந்த கனத்தை பிடுங்கி அவாப்தும் அன்வாகதः அங்க ருதித்தவான் ருதிரத்திர அந்தர்பாவித நிச்கः ரோதித்தவான் இत्यर्थः. அதாவது ருதித்தவான்னா அழுதான்னு அர்த்தம், ரோதித்தவான்னா அழ வச்சார்னு அர்த்தம். ருதித்தவான்னு தான் இருக்கு, ஆனா அதுக்கு ரோதித்தவான்னு அர்த்தம் வச்சுக்கணுமா. சில சமயம் நாம சப்த பிரயோகம் பண்றச்சே அந்த நியாயமா நீச்சு போட வேண்டிய பிரயோகம் பண்ண வேண்டிய நிச்ச பிரயோகம் பண்ணாமல் அந்த அர்த்தத்துல சப்தத்தை பிரயோகம் பண்றது உண்டு. இந்த மாதிரி உண்டு. அது அந்தர்பாவித நிச் அப்படின்னு நிச்கஹான்னு வியாக்கரணத்துல சொல்லுவாங்க. அதாவது நிச்சுங்கிறது அழுதார் அழ வச்சார்னு சொல்லும் போது அங்க ரோதயதி அப்படின்னு சொல்லணும். அந்த நிச்ச அர்த்தம் வரும்படியாக அந்த பிரயோகம் இருக்கு. இதி ஹேதோஹோ அதனாலதான் அக்னிம் ருத்ரசப்த வாச்சியம் அவைமி. அக்னி ருத்ரசப்த வாச்சனாக ஏன் ஆனார்னு சொன்னா ரோதிதவான் இது ருத்ரஹா அழவச்சத்தினால அவருக்கு ருத்ரன்னு பேரு அப்படின்னு சொன்னார். யாருக்கு? அக்னிக்கு. இந்த கதையை அவர் எப்படி எடுத்துன்னு போறாருன்னு பார்ப்போம். ததாச்ச ஸ்ருதிஹி தேவாசுரா சந்யக்தா ஆசன் தே தேவா விஜயமுபயந்தோக்னம் அக்னௌ வாமம் வசு சந்யததத்த இதமுனோ பவிஷ்யதி இதி யதினோ ஜேஷ்யந்தி இதி இதமுனோ பவிஷ்யதி யதினோ ஜேஷ்யந்தி இதி தத் அக்னிர் ன்யகாமயத தேனாபாக்ராமத் தத் தேவா விஜித்யா அவருருத்சமானாः அன்வாயன் ததஸ்ய சஹசா தித்சந்த சோரோதி யதரோதி தத் ருத்ரஸ்ய ருத்ரத்வம். அதாவது இந்த மூல பங்கியுடைய அர்த்தம் வரிசையா சொல்லிட முடியும். அப்புறம் வியாக்கியாதா என்ன அர்த்தம் பண்றாருன்னு பார்ப்போம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு சங்கத்தினா யுத்தம் நடந்தது. அந்த யுத்தம் நடக்கிறச்ச அவ என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அந்த தேவர்கள் விஜயம் உபயந்தா, அதாவது ஜெயிக்கணுங்கிறதுக்காக யுத்தத்துக்கு போகிறா. அப்படி போறதுக்கு முன்னாடியே அக்னி இடத்திலே வாமம் வசு தனக்கு பிடித்தமான ஒரு தனத்தை சந்நியதத்தை நிக்ஷேபமாக வச்சுட்டா, அதாவது பாதுகாப்பாக வச்சுட்டு போறான். இதுக்கு என்ன அபிப்பிராயத்துல அக்னி கிட்ட கொண்டு போய் வைக்கிறான்னு சொன்னா, இப்போ வச்சிருக்கிற இந்த தனமானது ஒரு சமயம் நாம தோத்து போயிட்டோம், எங்களை அந்த அசுரர்கள் ஜெயிச்சுட்டா அப்படின்னு சொன்னா அந்த சமயத்துல உதவும், அப்போ உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பா வச்சுட்டா. அந்த வச்ச தனத்தை தது அக்னிஹி ன்யகாமயத. அந்த பணம் ரொம்ப நல்லதுதானே, பணம்னு சொன்னா ஆசை வருமோ இல்லையோ, அந்த ரீதியில அக்னிக்கு அந்த பணத்துல ஆசை வந்துருச்சு. ஏன்னா அபாக்கிராமத்து அதை எடுத்துன்னு ஓடிடுச்சு அக்னி, பணத்தை எடுத்துட்டு. தத் தேவாக விஜித்ய அவருத்சமானாக அன்வாயின். இப்ப என்ன ஆச்சுன்னா தேவதைகள்லாம் ஜெயிச்சுட்டா,
நல்ல வேலையா. அசுரர்கள் தோத்து போயிட்டா இவ ஜெயிச்சுட்டா. ஜெயிச்சுட்டு பணத்தை வாங்கிட்டு வரணும்னா இவரை ஓடிட்டு இருக்கார். உடனே அங்க போய் தொடர்ந்து பிடிச்சார். பிடிச்சு பலபூர்வமாக அக்னி இடத்துல இருந்து தன்னுடைய அந்த பணத்தை பிடிங்கிண்டான். சகசா ஆதித்சந்த. அப்போ சகா அரோதி அடி வாங்கி அழுதுருக்குமோ இல்லையோ, அக்னி அழுதுது. அதனாலதான் அதுக்கு ருத்ரஹான்னு பேர் வந்தது. ஆக தத் ருத்ரஸ்ய ருத்ரத்துவம் இப்படின்னு அந்த வாக்கியத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அர்த்தம். இப்ப இதுல வாக்கியத்தை பார்த்தா அழுதத்தினால போதனம் பண்ணினத்தினாலே ருத்ரஹா அப்படிங்கிற பதம் அக்னிக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. ஆனா வியாக்கியாத இது ஸ்லோகத்திலையும் அப்படிதான் கிடைச்சது. ஞாசீகிருதம் வசுபலாத் அமரைரவாப்தும் அப்யன் அன்வாகதா ருதித்தவானிதி ருத்ரமக்னிம் அப்படின்னு. ஆனா வியாக்கியானத்துல அது அந்தர்பாவித நிஷ்கஹா அப்படின்னு போட்டு அழ வச்சதாக வருது. அதுதான் என்னன்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. பார்ப்போம். வியாக்கியான மணினத்திலிருந்து நமக்கு தெரியும். அஸ்யார்த்தா இந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் எழுதுற. தேவாசுராக யுத்தாய சஞ்சத்தாக சன்னத்தாக ஆசன். ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் யுத்தம் பண்றதுக்கு தயாரா இருந்தா. தே தேவாக விஜயம் உபயந்தா விஜேத்தும் கச்சந்தா அக்னவும் அக்னி இடத்துல வாமம் சிரேஷ்டம் வசு சந்யதர்த்த. அவ்வளவுதான் இருக்கணும், சந்யதத்தே இல்லை. ரொம்ப வசதியான ரொம்ப உயர்ந்த தனத்தை கொண்டு அக்னி இடத்துல வச்சுட்டான். சம்யக்கு நிகிதவந்தா ஜாகிரதையா பார்த்துக்கோன்னு சொல்லி பாதுகாப்பாக வச்சுட்டான். அது வைக்கிறதுக்கு அபிப்பிராயம் என்ன? தத்திர ஹேதுவாக இதம் இது அசுராக நகா அஸ்மான் எதி ஜேஷ்யந்தி. ஒரு சமயம் யுத்தத்துல தான் தேவர்கள் தோற்றும் போகலாம் இல்லையா? தேவர்களை அசுரர்களை ஜெயித்து விட்டால் ததா அந்யஸ்மின் வசுனி நிஹிதே சதி வசுனி நிஹிதே சதி சர்வம் அந்யத் வஸ்து தைஹி அபஹிருதமபி. ஆமா, அப்ப என்ன ஆகும்? அவ ஜெயிச்சுட்டானா நம்ம கிட்ட இருக்கிறது ராஜ்யம் எல்லாத்தையும் அவ பிடிங்கிட்டு போடுவா. மற்ற வஸ்து எல்லாம் அவ தூக்கிட்டு போயிட்டான். ஆனா இது அக்னி கிட்ட நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோமோனோ இந்த தனம் நமக்கு உபயோகப்படும். தத் வசு இதம் நகா அஸ்மாக்கம் ஆபத்தனம் பவிஷ்யதி. ஆபத்துல காப்பாத்துறதுக்கு உண்டான தனமாக இது உபயோகப்படும். இது மத்வா நிஹிதவந்தக. இப்படியாக இந்த அபிப்பிராயத்துல அக்னி கிட்ட கொண்டு போய் வச்சிருக்கா. ஆனா இங்க என்ன ஆச்சு? தத் வசு அக்னிஹி ஞகாமயத்தை கிரகீத்தும் ஐச்சது. அந்த தனத்தை எடுத்து விடணும்னு அக்னிக்கு ஆசை வந்து கொடுத்து. தேன தனேன சக அபாக்கிரமது. உடனே அது தூக்கிண்டு ஓட ஆரம்பிச்சு கொடுத்து. அக்னி இங்கோ பணத்தை எடுத்துட்டு நிறைய எடுத்துட்டு ஓடிடுறான்னு வருது இல்லையா? அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சுடுச்சு. அந்நியத்திர கதவான். வேற எங்கேயோ அங்க இருக்கிற இடத்துல இருந்தா அவன் மறுபடியும் திரும்பி வந்து புடுங்கிடுவாளேங்கிற பயத்துலதான் ஓட ஆரம்பிச்சுட்டார். அந்நியத்திர கதவான் அக்னிஹி தேவாக அசுரான் விஜித்ய. ஆனா தேவதைகளுக்கு இப்ப ஜெயம் ஏற்பட்டு போச்சு. அசுரர்கள் தோத்து போயிட்டா, தேவதைகளை ஜெயிச்சுட்டா. அந்த விஜயமான உடனே அக்னிம் தத் தனம் அவருருத்சமானாக அவரோத்வம் இச்சந்தா. இப்ப இவ பார்த்தா இவ தானே பணத்தை வச்சுட்டு போயிருக்கா. அப்ப அந்த தனத்தை எடுத்துக்கணுமே, அதை எடுத்துக்கணுங்கிறதுக்காக அக்னியை ஓடிட்டு இருக்கு. பின்னாடியே ஓடி போய் அக்னியை பிடிச்சுட்டா. தம அக்னிம் அன்வாயன்னு அன்வகச்சன்னு. அப்புறம் என்ன பண்ணினா அஸ்ய அக்னேஹே ஹஸ்தஸ்திதம் தத்வசு சஹசா பலேன ஆதிச்சந்த ஆதாத்தும் ஐச்சன். அந்த அக்னி கிட்ட இருந்த அந்த தன மூட்டைய இவ பலபூர்வகமாக எடுத்துட்டா. அக்னிஸ்து தத்வசு ந அததத். அக்னி கொடுக்கல, அதுக்கு ஆசை வந்ததுனாலே அது கொடுக்க வேண்டாம்னு நினைச்சது. அதனால என்னாச்சு? அரோதீத் ந அததத் அரோதீத். இங்கேயும் ரோதயதி ஸ்மான்னு போடுறான். என்ன அர்த்தத்துல போடுறார்? அக்னி அழுததுன்னு வருது, ஆனா அக்னி அழ வச்சது அப்படின்னு அர்த்தம் பண்றார். ஏன் அப்படி பண்றார்? ரோதயதி ஸ்மா தஸ்மாத் அக்னேஹே ருத்ரத்துவம் இது. ஒரு சமயம் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அக்னி அந்த இடத்துல அழுதது அப்படின்னு சொல்றத
இவர் அந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறாரோ? மற்ற தேவதைகளை அக்னி அழ வச்சதுன்னு, இந்த தனத்துக்காக அழ வச்சதுன்னு பண்றாரோன்னு தோன்றது ரோதயத்தின்னு கொண்டு வந்ததுனால. அதனாலதான் அக்னேகே ருத்ரத்துவம் இது ரோதயத்தி இது ருத்ரஹான்னு விற்பத்திப்படி தத் ருத்ரஸ்ய ருத்ரத்துவம். அதனாலதான் அக்னி ருத்ரன்னு சொல்லப்படுறது அப்படின்னு இங்க கொண்டு போறோம். இங்க ஒரு இடத்துல இன்னும் சந்தேகம் போகல. அரோதிட்னா அழுதார்ன்னு தான் அர்த்தம். ஆனா அதுக்குள்ள ஒரு நிச்ச உள்ள தள்ளி அந்தர்பாவித்த நெர்த்தமா கொண்டு வந்து அழ வச்சதாக வியாக்கியானம் பண்றார். அப்ப அக்னி அழ வச்சதுன்னா யாரு அழ வச்சார்? தேவதைகளெல்லாம் அழ வச்சார்னு சொல்லணும். அழ வச்சதுக்காக ருத்ரன்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு வியாக்கியாத்தா எழுதுறாருன்னு தெரியறது. இன்னும் கொஞ்சம் அதை விசாரிச்சு பார்க்கணும். நெந்தாத்து ருதிர்னு இருக்கு, ருதின்னு இருக்கு. ருதிர் அஸ்ரு விமோச்சனே இது தாத்தோகோ ரன் பிரத்தையே நிலோபேச்சுக்கிறதே ருத்ர சப்தம் பழிச்சு சொல்ற. வெறும் ருது தாத்து இல்லை, அதுக்கு மேல ஒரு நிச்சு இருக்கு, அதுக்கு மேல ரன்னு ஒரு பிரத்தியம் வைக்கிறார். அப்போ நீச்செல்லாம் லோபமாயிடும். லோபமாச்சுன்னா ருத்ர அப்படிங்கிற சப்தம் நிஷ்பத்தியாருது. ஏதத் ருத்ர சப்தம் மந்தாக பினாகினி பிரயுஞ்சதே ததசங்கதம். அதாவது இப்படி நிஷ்பத்தியான அழவச்சத்துக்காக ருத்ரன் அப்படின்னு பேரு வந்ததுன்னு சுருத்தி சொல்றதே, இந்த ருத்ரத்தை போய் இந்த ருத்ர சப்தத்தை வினாகபாணியாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பிரயோகம் பண்றா சில பேர், அது மந்தர்கள், அது சரியில்லை, அது அசங்கதம் அப்படின்னு. இந்த விஷயத்தை ராணகாச்சாரியர் ராணகாச்சாரியர்னு சொன்னா ஜெய்மினி பூர்வ மீமாம்சா சூத்திரம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, அந்த சூத்திரத்துக்கு சபரசுவாமிங்கிறவர் பாஷ்யம் எழுதியிருக்கார். அந்த பாஷ்யத்துக்கு குமாரல பட்டர் வார்த்திகம் எழுதியிருக்கார். அந்த வார்த்திகத்துக்கு தந்திர வார்த்திகம்னு இதுக்கு பேரு. அந்த தந்திர வார்த்திகத்துக்கு நியாயசுதா அப்படின்னு பட்ட சோமேஸ்வரருங்கிறவர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நியாயசுதா அப்படின்னா ரொம்ப பெரிய கிரந்தம், பிரசித்தான கிரந்தம். அதுல அந்த நியாயசுதாங்கிற கிரந்தத்துக்கு ராணகம்னு இன்னொரு பேர். ஆக இந்த ராணகம்னு பேரு பிரசித்தமான இந்த கிரந்தத்தை அவர் எழுதினத்தால அவருக்கு ராணகாச்சாரியாக அப்படின்னு நியாயசுதாக்காரர். ஆக அந்த ராணகாச்சாரியரே சொல்லியிருக்காராம், ஏதத் ருத்ர சப்தம் வினாக்கினி பிரயுஞ்சானானாம் அபிப்பிராயம் நவித்மஹா. இந்த இடத்துல தத்ருத்ரஸ்ய ருத்ரத்துவம் அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல ருத்ர சப்தம் அந்த சிவனுக்கு வினாக்கின பகவானுக்கு சிவனுக்கு பிரயோகம் பண்ணதாக சில பேர் வியாக்கியானம் பண்றாளே, அவளுடைய அபிப்பிராயம் நமக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்க. ஆக இத பார்க்கும்போது இங்க ருத்ர சப்தம் அக்னிக்கு தான் சொல்லியிருக்குங்கிறது ஸ்பஷ்டமாக தெரியும். இந்த இடத்துல ருத்ர சப்தம் பகவானை குறிக்கக்கூடியதாக இல்லை, சிவனை குறிக்கக்கூடியதாக இல்லைன்னு ஞாசீகிருதம் வசு பலாத் அமரைரவாப்தும் அன்வாகதः உதிதவான் இதி ருத்ரமக்னி. சரி, அடுத்தது மருதः ருத்ராம் ஸ்வதுத்பவதயா மருதோ கணான்வா. ருத்ரான் அவைமி அப்படின்னு வச்சுக்கணும். மருதः மருன்னாமக தேவகணான் பாரிஷதாம்ச்ச த்வதுத்பவதயா ருத்ரான் அவைமி. சில இடத்துல மருத்து கணங்கள் இந்த அர்த்தத்திலையும் ருத்ர சப்தம் பிரயோகத்துக்கு வருது. அங்க எப்படி ருத்ர சப்தம் வந்ததுன்னு கேட்டா, உன்னுடைய குழந்தைகளாக த்வதுத்பவதயா உன்னுடைய குழந்தைகளாக அவ இருக்கிறதுனாலே உனக்கு உண்டான அந்த ருத்ர சப்தம் அவளுக்கு வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? ஆத்மாவை புத்திரநாமாசி இத்தியாது இத்திரு புத்திரயோகோ அபேதஸ்ரவணாத் त्वद्वाचकः रुद्रशब्दः त्वत्पुत्रेषु त्वदभिन्नेषु मरुत्सु गणेषु च वर्तते इति भावः. அதாவது ஆத்மாவை புத்திரநாமாசிங்கிற ஸ்ருதி அப்பாவையும் பிள்ளையையும் ஒரே ஸ்வரூபம் கொண்டதாக வர்ணிக்கிறது. அப்போ உன்னுடைய புத்திரர்களாக அந்த
கணன் மருத்துகள் இருக்கிறதுனாலே உனக்கும் அவளுக்கும் அபிநமானத்தாலே உன்னை சொல்லக்கூடிய அந்த சப்தமானது அவளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுனாலே ருத்ராகான்னு சொல்லி மருங்கண அர்த்தத்துல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மருத்துகளுக்கெல்லாம் ருத்ரன் தான் பிதாங்கிறது எங்க சொல்லியிருக்குன்னு சொன்னா அதுக்கு நிறைய மந்திரங்கள் பிரமாணம் இருக்கு. மருதாம் பிகிருத்வே மகேஸ்வரஸ்ய பகவோ மந்திரா. மருங்கணங்களுக்கு பிதாவாக இருப்பது மகேஸ்வரன்கிறது சொல்றதுக்கு ஏகப்பட்ட மந்திரங்கள் இருக்கு, பிரமாணமா இருக்கு. ஆகே பிதர் மருதாம் சும்னமேது யயா பிதா ஸ்வபா ருத்ர ஏஷாம். அவர் அர்த்தம் பண்ண சொன்னாதான் புரியும். மருதாம் பித ததகம் கிருணாமி இத்தியாதய. இந்த மந்திரத்துல அர்த்தம் அவர் பண்ணல போல இருக்கு. ஆ தே ஹே பிதஹா ஹே மருதாம் பிதஹா அப்படின்னு போட்டு இதுதான் இது நமக்கு போறோம். மருத்துகளுக்கு பிதாவே அப்படின்னு சம்போதனம் பண்ணி அதுக்கு மேல யயா பிதா ஸ்வபா ஏஷ ருத்ர ஏஷாம் மருதாம் பிதஸ்ததகம் கிருணாமி. மற்ற விஷயங்கள் அவளுக்கு கரெக்டா மனசுக்கு வரல, புரியல. ஏன்னா சாந்தசமான பிரயோகமா இருக்கு. நம்ம பாஷ்யத்தை எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கும், வேத பாஷ்யத்தை. ஆனா இவ்வளவு தூரம் நமக்கு தெரியறது மருதாம் பிதஹா அப்படின்னு இங்க சேர்ந்து வருது. மருதாம் பிதஹா, மருதாம் பிதா அப்படின்னா மருத்துகளுக்கு பிதா. அவரை சம்போதனம் பண்றதா இருந்தா ஹே பிதஹா, ஹே மருதாம் பிதஹா அப்படின்னு சம்போதனம் பண்ணிருக்கு. இது போறோம் நமக்கு மருத்துகளுக்கு அந்த பகவான் சிவனே பிதாவாக இருக்கிறதாக இந்த மந்திரம் தெரிவிக்கிறது. மருதாம் ருத்ரசப்தாபிதானே மந்திரா. இப்ப இந்த மந்திரத்திலே மருத்துகளுக்கு பிதாவாக ருத்ரன் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. இப்ப மருத்துகளையே இந்த ருத்ரசப்தத்தால சொன்ன மந்திரம் எதுன்னு கேட்டா அதை மேல சொல்றார். ருத்ராசா இந்திரவந்த ஸ்தஜோஷசா ஹிரண்ய ரசாக சுவிதாய் ஆகந்தன அப்படின்னு ஒரு மந்திரத்தை எடுக்கிறார். அங்க ருத்ராசா ஹே ருத்ராஹா, மருத்துகளை பார்த்து ஹே ருத்ரர்களே, யாரை பார்த்து சொல்றா ஹே மருத்துகளே அப்படின்னு சொல்ற இடத்துல அதே மருத்துகளை பார்த்து ஹே ருத்ரர்களே ஹே ருத்ராஹா அப்படின்னு சம்போதனம் பண்ற. இந்திரவந்தஹா நஹா அஸ்மாகம் சஜோஷதா பிரீத்தியுக்தாக ஹிரண்யரசாக ச ஹிரண்மயரசாக சுவிதாய கல்யாணாய ஆகந்தன ஆகச்சத. இந்த மந்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்திரனோடு சேர்ந்து எங்களுக்கெல்லாம் எங்க விஷயத்துல ரொம்ப சந்தோஷத்தோடு, சஜோஷதான பிரீத்தி யுக்தாக, நல்ல பிரீத்தியோடு கூடினவர்களாக சந்தோஷத்தோடு இருக்கிறவர்களாக நீங்கெல்லாம் வரணும். உங்க கூட ஹிரண்யரசா வரணும். சுவிதாயனா கல்யாணாய அதாவது மங்களத்துக்காக, எங்களுக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கறதுக்காக ஆகந்தனா ஆகச்சத்த அப்படின்னு இருக்கணும். ஆகச்சேத்தியர்சகான்னு இல்லை, ஆகச்சத்தேத்தியர்சகான்னு இருக்கணும். ஏன்னா அந்த மருத்துகளை பார்த்து எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும், மங்களத்தை கொடுக்கறதுக்காக ஒரு தங்க ரசத்துல ஏறிண்டு நீங்க எல்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்றாரு. அங்க எப்படி பிரயோகம் பண்ணிருக்கு? மருத்துகளேன்னு சொல்ல, ருத்ராஹா அப்படின்னு சம்போதனம் பண்ணு. அப்ப என்னாச்சு? ஒரு இடத்துல பார்த்தா மருத்துகளுக்கெல்லாம் பிதாவை ருத்ரன்னு சொல்லியிருக்கு, இங்க பார்த்தா மருத்துகளையே ருத்ரன்னு சொல்றது. அவ என்ன எப்படி சரியா வரும் இது அப்படின்னு கேட்டா, ஆத்மாவை புத்திர நாமாசி அப்படிங்கிற இடத்துல புத்திரங்கிறது பிதாவோடு அபிநன், அவனுடைய ஆத்மாதான் புத்திரன் அப்படின்னு மந்திரத்தை சொன்னபடி பார்த்தோம்னா அந்த ருத்ரன்கிற பிதாவிடத்திலேருந்து பிறந்த இந்த புத்திரர்களும் ருத்ரர்கள் தான். அதனால ருத்ராகான்னு சொல்லப்பட்டிருக்கு சொன்னார். அதே மாதிரி கணானாம் ஈஸ்வராது உற்பத்தி ஆதித்ய புராணி ஸ்ரூயத்தே. மருத்கணானாம்னு இருக்கணும். இந்த மருத்கணங்கள்லாம் பல கணங்கள் ஈஸ்வராது உற்பத்தி ஈஸ்வரனிடத்திலிருந்து உண்டாயிருக்கிறதாக நமக்கு ஆதித்ய புராணம் தெரிவிக்கிறது. எங்க பிரஜா சிருஜேதி நிர்திஷ்டா சந்திரமௌலிஹி விரிஞ்சினா சசர்ஜ மனசா ருத்ரான் ஆத்மதுல்யான் மகேஸ்வரா. அந்த சந்திரமௌலியான ருத்ரன்
பிரம்மாவால இந்த மாதிரி நீங்க பிரஜையை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு கேட்டு பேர்ல மனசனாலேயே ருத்ரர்களை தனக்கு துல்லியமான ருத்ரர்களை சிருஷ்டி பண்ணினா. யாரு? மகேஸ்வரன் சிருஷ்டி பண்ணினார். நீலகண்டான் திரிநேத்ராம் ஜட்டாமுகுட்ட மண்டிதான், இவர்கிட்டேந்து வந்த அந்த பிரஜையானது இவரை போலவே இருக்கான் ரூபத்துல. அவர் அந்த பிரஜைகளும் நீலகண்டம் 3 நேத்திரம் இதெல்லாம் கொண்டதாக இருக்கு. அப்புறம் பாரிஷதானாம் ருத்ரசப்தாபிதானே ஸ்ருதி, இது கணங்கள்லாம் பல கணங்கள் ருத்ரன் கிட்டேந்து வந்ததுங்கிறதுக்கு இந்த ஸ்ருதி பிரமாணமா இருக்கு. பாரிஷதாக அதுக்கு என்ன சொல்லியிருக்கு? பாரிஷதானாம் ருத்ரசப்தேன அபிதானே, அதுக்கு ஒரு ஸ்ருதி சொல்லியிருக்கான். சஹசிராணி சஹசிரசோ ஏ ருத்ரா அதிபூமியாம். அப்படியா? ஆக எத்தனையோ ருத்ராகான்னு சொல்லியிருக்கேன். ஆயிரக்கணக்கில் அந்த ருத்ரர்கள்லாம் இருக்கான்னா எங்க? ஏன் ருத்ரர்கள்? அந்த ருத்ரர்கள்லாம் ருத்ரனுக்கு ஒரு ஸ்வரூபமாக இருந்துருக்கார். ருத்ரன்கிட்டேந்து வந்த ஒரு ரூபமாக இருக்கிறதுனாலே ருத்ராக அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு மேல என்ன இருக்கு? ருத்ராவணேன பவந்தம் அவைமி ருத்ரம். இது 4வது பாகம். அதுக்கு ஒரு அர்த்தத்தை பார்த்துருவோம். அந்த ருத்துனா பக்தானாம் ருதஹ துக்கஸ்ய, பக்தர்களுடைய ருத்துனா துக்கம். இந்த துக்கத்தை போக்குவதாலே உங்களை நான் ருத்ரன் ருதம் திராவயதி இது ருத்ரஹா அப்படின்னு அர்த்தத்திலே ருத்ர சப்த வாக்கியமாக நான் புரிந்து கொள்கிறேன். ருத்ராவணேன பக்தானாம் ருதஹ துக்கஸ்ய துக்கஹேதோர்வா திராவணேன அபசாரணேன பிரவருத்தி நிமித்தேன பவந்தம் ருத்ரம் அவைமி. இவர் பக்தாளுடைய துக்கத்தை போக்கக்கூடியவர் அப்படிங்கிறது புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ததாச்ச புராண வசனம் ருத் துக்கம் துக்க ஹேதுர்வா, துக்கமோ துக்கத்துக்கு ஹேதுவோ இந்த ரெண்டையுமே ருத்துன்னு சொல்லாமா. தத் திராவயதி யஹ் பிரபு, இதை யாரு போக்கறாரோ அந்த பிரபு ருத்ரஹா இத்யுச்யதே. தஸ்மாத் சிவ பரமகா, இந்த காரணத்தால்தான் சிவன் சர்வ துக்கத்தையும் போக்கக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு ருத்ரனாகிறார். அதவா ருதா நாதேன சகலம் ஜெகதிதம் திராவயதி ரஞ்சயதி இது நாதாத்மகத்வாத் இது ருத்ரஹா. இன்னும் பல அர்த்தங்களும் இந்த ருத்ர சப்தத்துக்கு போடுறேன். இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.